ஒரு நைட்டி போட்டுட்டு என் தங்கச்சியோட நைட்டி போட்டு ஒரு குடுமை போட்டு இப்போ புகழெண்ணெய் பண்ணுற மாதிரி அங்கே எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த கேபி வேலை அதே மாதிரி வீட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க அம்மாவை சிரிக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க 2 கையில் ஊசி எப்போவுமே இருக்கும், இந்த வலி தாங்க முடியாமல். ஸோ இறந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியல. அப்பா கிட்ட ஒரே விஷயம் சொன்னப்பா, நான் இங்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ படிச்சது ஏதாவது பண்ணுனாரு. எனக்கு படிப்பு ஏறல. ஒன்று தான் ஏறிச்சு. நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் ஒரு நாள், நான் ஆக்டர் ஆகி இதே மாதிரி தான் மைக் பிடிச்சிட்டு பேசுவேன். இப்போ அவங்க இல்லை, அந்த ஒரு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா நான் சொன்னேன், இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசுவோம்மா, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கை தட்டுவாங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க சிரிப்பாங்க. சரி பண்ணி பண்ணு. ஸோ வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என் கையில் 500 ரூபா தான் வச்சுருந்தேன். ஒரு 7 days சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருந்தது. அங்கே எனக்கு வந்து சாப்பாடு இல்லை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2 வேளை சாப்பிட்டேன்னா 500 ரூபா கையில் காசு இருக்கும்போது பரோட்டா சால்னா தான் எனக்கு என் பாடியில் ஃபுல்லாக இருக்கிறது பரோட்டா சால்னா மட்டும்தான் இருந்தது. அப்புறம் காசு முடிஞ்சதுக்கப்புறம் 4வது நாளில் இருந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்போ சினிமா சான்ஸ்க்காக ஏவிஎம் ப்ரொடக்ஷன் போனேன். அப்போ விஸ்வரூபன் 2 ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது. அங்கே ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு சான்ஸ் தரேன்ப்பா வாப்பா அப்படி சொன்னாங்க. அங்கேயும் ஒருத்தர் ஏமாற்றிட்டார். அங்கே வந்து அவர் யாருன்னு எனக்கே தெரியாது. அங்கே என் கையில் இருக்கிற 200 ரூபா பிடிங்கி போயிட்டாருப்பா. சரி முடிஞ்சிச்சு. மறுபடியும் லிஃப்ட் கேட்டு தான் நான் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, வடபழனியில் இருந்து நான் நடந்து ஈக்காடு தங்கல் வரை நடந்து போவாங்க. ஒரு சேனல்ஸ்க்காக ஒரு 16 சேனல் என்னை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. உன் மூஞ்சியெல்லாம் கண்ணாடி பார்த்துக்கிட்டே நீ எல்லாம் எதுக்கட வர, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான் எனக்கும் நடந்திருக்குன்னு வைங்களேன். பட் இதில் கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ்காரன் பிடிச்சி என்னை தள்ளி விட்டு இங்கே இருக்காதப்பா, அப்புறம் கையில் ஒரு 100 ரூபா கொடுத்து என்னை வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நான் அங்கே ஒரு 9 நாள் படுத்தேன். எனக்கு சாப்பாடு அப்போ தான் கோவிலில் பிரசாதம். அங்கே பிரசாதம் வச்சு தான் நான் வாழ்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல, ரொம்ப வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய டீம் ஃபைனலி பாரத்னு டீமு, அப்புறம் அவங்க வந்து ஒரு டீமாக உருவாகி இன்றைக்கி நான் வந்து ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சரி முடியும், என்னால் முடியும், ஏதோ ஒரு முடியும்னு சொல்லிட்டு ப்ராங்க் என்ற ஒரு பேரில் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ராங்க் கரிசோர்னு நினைக்கிறேன். அது எனக்கே தெரியாமல் 15 மில்லியன் போயிடுச்சு. அது பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சரி நான் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்புறம் மறுபடியும் இடைஞ்சிகள், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி இருந்தாலும் பண்ணலாம், பெண்கள் வச்சு பண்ணக்கூடாது, ஓன்லி பசங்களை வச்சு தான் பண்ணணுன்னு முடிவு பண்ணேன்.